ஆந்திர பிரதேசத்தில் அமைந்துள்ள புனிதமான சிவத்தலம்தான் ஸ்ரீகாளஹஸ்தி. பஞ்சபூத ஸ்தலங்களில் இது வாயு தத்துவத்தை பிரதிபலிக்கும் மிகச் சிறப்பான சிவாலயம் ஆகும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடத்தில் ஒரு சிவலிங்கம் இயற்கையாக தோன்றியிருந்தது. அந்த சிவலிங்கத்தை 3 உயிர்கள் மிகுந்த பக்தியுடன் தினமும் வழிபட்டதாக புராணங்கள் கூறுகின்றன. அந்த 3 உயிர்கள் சிலந்தி, நாகம் மற்றும் யானை. சிறிய உயிரான சிலந்தி சிவபெருமானின் மீது அளவில்லாத பக்தி கொண்டிருந்தது. அது தினமும் சிவலிங்கத்தை பாதுகாப்பதே தனது கடமையாக எண்ணியது. தன் வாயிலிருந்து நுண்ணிய நூலை வெளியேற்றி சிவலிங்கத்தை சுற்றி அழகான ஜாலத்தை பின்னியது. அந்த ஜால மழை, வெயில், தூசி, இலைகள் போன்றவை சிவலிங்கத்தின் மீது விழாதபடி ஒரு குடை போல பாதுகாத்தது. சிறிய உயிராக இருந்தாலும் சிவபெருமானை பாதுகாப்பதே தனது பூஜை என்று நினைத்து தினமும் அந்த ஜாலத்தை பின்னி சேவையை செய்தது. அதே சிவலிங்கத்தை ஒரு நாகமும் தினமும் வழிபட்டது. அந்த நாகம் தன் தலையில் இருந்த அரிய நாகமணியை கொண்டு வந்து சிவலிங்கத்தின் மேல் வைத்து அலங்கரித்தது. அந்த மணியின் ஒளி இருட்டான அந்த குகையை தெய்வீக ஒளியால் நிரப்பியது. தினமும் அந்த நாகம் தனது மணியை வைத்து சிவபெருமானை அலங்கரித்து வணங்கி சென்றது. அதுவே அதன் பூஜையாக இருந்தது. அதே காட்டில் வாழ்ந்த ஒரு பெரிய யானையும் அந்த சிவலிங்கத்தை மிகுந்த பக்தியுடன் தினமும் வழிபட்டது. ஒவ்வொரு நாளும் அது அருகில் ஓடிய ஸ்வர்ணமுகி ஆற்றிற்கு சென்று தன் தும்பிக்கையில் தூய நீரை எடுத்து வந்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தது. அதன் பிறகு காடு முழுவதும் சென்று புதிய மலர்களை பறித்து கொண்டு வந்து சிவபெருமானுக்கு அர்ப்பணித்தது. மிகுந்த அன்பும் பக்தியுடன் தினமும் இந்த பூஜையை செய்தது. ஆனால் இந்த 3 உயிர்களுக்கும் ஒருவரின் பூஜை மற்றவருக்கு தெரியவில்லை. யானை வந்து அபிஷேகம் செய்யும் போது சிலந்தி பின்னிய ஜாலம் தண்ணீரில் கிழிந்து போய்விடும். நாகம் வைத்திருந்த மணியும் தண்ணீரில் கழுவி கீழே விழும். இதனால் நாகமும் சிலந்தியும் தங்கள் பூஜை அழைக்கப்படுவதாக நினைத்தன. ஒரு நாள் இந்த குழப்பம் பெரிய மோதலாக மாறியது. அந்த மோதலில் யானை, நாகம் மற்றும் சிலந்தி மூவரும் உயிரை இழந்தனர். அப்போது சிவபெருமான் தோன்றி அவர்களின் உண்மையான பக்தியை கண்டு மகிழ்ந்தார். உயிரின் அளவு பெரியதா சிறியதா என்பது முக்கியமில்லை, உண்மையான பக்தியே முக்கியம் என்று கூறி மூவருக்கும் மோட்சம் அருளினார். அந்த 3 உயிர்களின் பெயர்களே இந்த தலத்தின் பெயராக ஆனது. ஸ்ரீ என்பது சிலந்தியை குறிக்கிறது, காள என்பது நாகத்தை குறிக்கிறது, ஹஸ்தி என்பது யானையை குறிக்கிறது. அதனால்தான் இந்த புனித தலம் ஸ்ரீகாளஹஸ்தி என்று அழைக்கப்படுகிறது. இந்த புராண கதை நமக்கு ஒரு பெரிய உண்மையை உணர்த்துகிறது. எவ்வளவு சிறிய உயிராக இருந்தாலும் உண்மையான பக்தியுடன் சிவபெருமானை வணங்கினால் அவரது அருள் நிச்சயம் கிடைக்கும்.